அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரொனால்டு ரீகன் இவர் சிறந்த தலைவருக்கான பண்பை பற்றி கூறுகின்ற பொழுது இவர் கூறுகின்றார், தங்களுடைய திறமையால் பெரிய அளவில் சாதிப்பவர்களல்ல சிறந்த தலைவர்கள், மாறாக தங்களுடைய நல்ல வாழ்வால் பிறரை கடவுளின் பாதையில் வழிநடத்தி சென்று பிறருக்கு நல்வழியை காண்பிப்பவர்களே சிறந்த தலைவர்கள் என்று கூறுகின்றார். திருவருகை காலம் 10வது நாளில் நாம் அனைவரும் வழிகாட்டும் சிறந்த தலைவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு வருகின்ற பொழுது மோசே அவர்களை வழிநடத்துகின்றார். மோசேக்கு பிறகு 2வது தலைவராக வந்தவர்தான் யோசுவா. யோசுவா என்ற பெயருக்கு கடவுள் காப்பாற்றுகிறார் என்பது அர்த்தம். இதை யோசுவா தன்னுடைய வாழ்வில் 2 விதங்களில் கடைபிடித்தார். முதலாவதாக கடவுள் என்னை காப்பாற்றுகிறார் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்தார். எனவே இஸ்ராயேல் மக்களுக்காக கடவுள் மீதுள்ள நம்பிக்கையோடு அர்ப்பணிப்போடு வாழ்ந்தார் யோசுவா. 2வதாக என்னிடத்தில் இஸ்ரேல் மக்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள், எனவே அவர்களை நான் காப்பாற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் மக்களுக்காக எதிர்நாட்டு வீரர்களோடு போர் புரிந்து மக்களை காப்பாற்றினார். அதன் வழியாக வாக்களிக்கப்பட்ட அந்த நிலத்திற்கு, கானான் தேசத்திற்கு இஸ்ரேல் மக்களை அழைத்து சென்றார். நாம் அனைவரும் வாக்களிக்கப்பட்ட அந்த நிலைவாழ்வை பெறுவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தார். தன்னுடைய நற்செய்தியால் நம்மை நல்வழிப்படுத்தினார், நமக்கு வழிகாட்டினார். இன்று நாமும் யோசுவா போலவும் கிறிஸ்து இயேசு போலவும் பிறருக்கு நல்வழிகாட்டும் மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய நல்ல வாழ்வால், நம்முடைய நற்செய்தியால் பிறருக்கு நாம் வழிகாட்ட வேண்டும். எப்படி பிறரை கடவுளின் பாதையில் வழிநடத்துவது என்பதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4வது அதிகாரம் 5வது இறை வார்த்தையில் பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு ஒரு அழகான அறிவுரை கூறுகின்றார். என்ன அறிவுரை என்றால், என்ன நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இறை வார்த்தையை நீ அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறை வார்த்தையை நீ அறிவிக்க வேண்டும். இதை செய்வதில் நீ கருத்தாக இருக்க வேண்டும். மக்கள் தவறு செய்கின்ற பொழுது அவர்களை கண்டித்து திருத்த வேண்டும், ஆனால் பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய நாளில் நாம் வழிகாட்டும் தலைவர்களாக வாழ இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக அமைகின்றது. மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அதை சுட்டி காட்ட வேண்டும். அதே வேளையில் நாம் மிகுந்த பொறுமையை நமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். சிந்திப்போம், நான் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கின்றேனா? எனது வாழ்வால் எனது குடும்பத்தை நல்வழிப்படுத்துகின்றேனா? எனது சமூகத்திற்கு நல்ல வழிகாட்டும் தலைவராக இருக்கின்றன என்பதை சிந்தித்து பார்ப்போம். நமது நல்ல வாழ்வால் பிறரை கடவுளின் பாதையில் வழிநடத்துவோம். ஜெபம். அன்பின் இறைவா, நீர் எப்படி உமது நற்செய்தியால் பிறரை நல்வழிப்படுத்தினீரோ அதுபோல நாங்களும் எங்களது குடும்பத்தை உமது பாதையில் வழிநடத்த எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன்.